கோல்டோட பிரைஸும் சில்வரோட பிரைஸும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க நடைமுறையில கோல்டோட பிரைஸும் சில்வரோட பிரைஸும் ஒரு நியூ ஹை லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ரிச் டேட் புவர் டேடுடைய அந்த புக் எழுதின ரைட்டர், அதாவது ராபர்ட் கியோசகி தான் வந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரையும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ப்ரெடிக்ஷன் படி நம்மளுடைய வேர்ல்டு எக்கனாமிக்கல்ல ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிராஷ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் வந்து இதுவரையும் இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ப்ரெடிக்ஷன் அல்ல. ஸோ இது வந்து பல இன்வெஸ்டர்ஸை ஒரு பெரிய ஒரு சீரியஸாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனாலுமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் வந்து வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, என்ன அளவில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், என்ன மாதிரியான ரீசன்னால இன்க்ரீஸ் ஆகும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இவர் என்ன ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ப்ரெடிக்ஷன் படி ஒரு பெரிய குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் அப்படி அந்த மாதிரி கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா கோல்டு ஒரு அவுன்ஸ்க்கு $35,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும், சில்வர் ஒரு அவுன்ஸ்க்கு $200 வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிட்காயினுமே வந்து $7.5 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எத்தூரியமும் $95,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபார்காஸ்ட் மாதிரி கிடையாது. ஒரு லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், கரன்சி வேல்யூவாக இருக்கட்டும், இது எல்லாம் கம்மியாச்சு அப்படின்னாலும், குளோபல் டெட் அதிகமாச்சு அப்படின்னாலும் இந்த ஒரு அசட்ஸ் எல்லாம் அதோடைய மதிப்புமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அவருடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் என்ன மாதிரி ரீசன்னால இவர் சொன்னாரு அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸ்ல ராபர்ட் கியோசகி பொறுத்தவரையும் கண்டினியூஸா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ வேர்ல்டு கண்ட்ரிஸை பொறுத்தவரையும் குறிப்பா அமெரிக்கா வந்து கடன் வாங்கி அவங்களுடைய அந்த ஒரு பணத்தை வந்து அச்சிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ இதனால இந்த ஃபியாட் கரன்சியோடைய அந்த வேல்யூ வந்து கம்மியாகுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா கோல்டு, சில்வர், பிசிக்கல் அசட்ஸ், ஸோ பிட்காயின் இந்த மாதிரியான லிமிடெட் சப்ளை கூடிய அந்த அசட்ஸ் எல்லாமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாருமே சேஃபான அசட்ஸ்க்கு திரும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியும், ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அந்த கிராஷ் வந்தாலும் கோல்டோட ப்ரைஸோடையும் சில்வரோட ப்ரைஸும் ஒரு லாங் டேர்ம்ல திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து நம்புறாரு. ஸோ இது மாதிரி ரீசன்லாம் அவர் சொல்றாரு. ஆனால் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ராபர்ட் கியோசகி சொல்றது வந்து ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். அவருடைய ப்ரெடிக்ஷன் தான் இதுதான் நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. அவருடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அவர் வந்து லாஸ்ட் இயர்ஸ்ல இல்லை லாஸ்ட் மந்த்ஸ்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சில ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தாலும் சில ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பான முறையில் அதெல்லாம் நடக்கலை. ஸோ அதனால அவர் சொன்னாரு அப்படின்றதுக்காக கோல்டு அண்ட் சில்வரை வாங்குறது சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்டு, ரிஸ்க் கெப்பாசிட்டி அண்ட் ரேஷியோ, போர்ட்ஃபோலியோடைய அந்த டைவர்சிஃபிகேஷன், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரே அசெட்ல முழு பணத்தையும் முதலீடு செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் ஒரு ஹை லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ நாங்கள் கோல்டு வாங்கலாமா அப்படின்னு, இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸரா இருந்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு ஒரு நல்ல ஹெட்ஜா இருக்கலாம் இப்போ. ஆனால் சில்வருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ குறிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், அதே மாதிரி சோலார் பேனல், எலக்ட்ரானிக்கல்ஸ் போன இந்த மாதிரியான செக்டார்ஸ்லாம் சில்வருடைய யூசேஜ் வந்து கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல சில்வருக்கும் ஒரு நல்ல டிமாண்ட் வரலாம். ஸோ அதனால பிரைஸ் வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு, ஸோ இன்னும் அதிகமாகுமா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கலாம். ஸோ ஓவராலா ராபர்ட் கியோசகியோட இந்த ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாருமே கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் எந்த ப்ரெடிக்ஷனும் 100% கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கோல்டு அண்ட் சில்வரா இருக்கட்டும், பிட்காயினா இருக்கட்டும், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுப்பது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். இவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ராபர்ட் கியோசகியை பொறுத்தவரையும் அவருடைய அந்த ஒரு டிசிஷன், அந்த ஒரு அவர் ட்ரஸ்ட் பண்ற ஒரு விஷயம் அதை வந்து ப்ரெடிக்ஷனாக சொல்லிட்டாரு. ஆனாலுமே வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு வேறு விதமாக தான் சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? அது என்ன மாதிரியான காரணங்களால இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.